நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் டைப்பிங் பத்தி நாம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி தமிழ் டைப்பிங் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல எப்படி டைப் அடிக்கிறது அப்படிங்கறத வீடியோ நாம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம கீமன் டைப்பிங்கை அழகில பயன்படுத்தி லேட்டஸ்ட் வெர்ஷன்ல எப்படி டைப் அடிக்கிறது அப்படிங்கக்கூடிய வீடியோவை நாம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங்ல ஃபாண்ட் வேற விதமான ஃபாண்டை பயன்படுத்துறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா கா ஃபாண்ட் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃபாண்டு, செந்தமிழ், ஆர்ஜிபி, வானவில், பாமணி, இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் எஸ்ஆர் ஃபாண்டு, செந்தமிழ் ஃபாண்டு, ஆர்ஜிபி ஃபாண்டு இதுக்கு ஒரு எக்ஸ்எம்எல் மாதிரி ஒரு ஃபைல் கொடுத்து தமிழ் டைப்பிங் கீமன் டைப்பிங்கை அழகிய யூஸ் பண்ணி டைப் அடிக்கிறதுக்கு கொடுத்துருந்தீங்க. நாங்கள் கா ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த கா ஃபாண்டை நாங்கள் அதே கீமன் டைப்பிங்கை யூஸ் பண்ணி டைப் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதே போல் வானவில் பாண்டு, பாம்னி இதுக்கு எல்லாமே நாங்கள் கீமன் டைப்பிங் பயன்படுத்த முடியுமா அழகி சாஃப்ட்வேரில் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆமாம், கீமனில் அழகில நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீமன் டைப்பிங்கை எந்த ஃபாண்டுக்குனாலும் நம்ம பயன்படுத்த முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அழகி சாஃப்ட்வேரை நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அது பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த அழகி சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சில நேரங்களில் ஷார்ட்கட் வேலை செய்ய மாட்டேங்குது. சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆர்டினரி வெர்ஷன், அதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அழகியை ரிமூவ் பண்ணிட்டு போர்ட்டபிள் வெர்ஷனாக பயன்படுத்த போறோம். போர்ட்டபிள் அப்படின்னா என்னன்னா, இன்ஸ்டால் எதுவுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஃபைலாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்ட்டபிள். எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த அழகி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுடைய திஸ்பிசி போங்க, இந்த திஸ்பிசியை கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறது உள்ளே போங்க. கண்ட்ரோல் பேனல் உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? ப்ரோக்ராமை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் உள்ள போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த எல்லா ஃபைலும் காட்டும். அழகி நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிப் ஃபைல் வரும். நல்லா கவனமாக கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த டைப்பிங் என்னன்னா, நம்ம இந்த கீமன் டைப்பிங் பெரும்பாலும் டைப்பிங் கிளாஸ் போனவங்க, டைப்ரைட்டர் படிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைப்பிங் அடிக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் இதை பேஸ் பண்ணி நம்ம டைப்பிங்கை பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷிப்பையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணுங்க, நீங்கள் காப்பி பண்ணிக்கிடுங்க. இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்ல கவனமாக நீங்கள் கேளுங்க. இன்னொன்று, இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் டிப்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை காப்பி பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஓஎஸ் இருக்கக்கூடிய டிஸ்கை தவிர்த்து மற்ற டிஸ்கில் வைக்கலாம். நல்லா கவனமாக கேளுங்க. பெரும்பாலும் எல்லாருமே ஓஎஸ் லோக்கல் டிஸ்க் சீல தான் இருக்கும். இந்த லோக்கல் டிஸ்க் சீல நீங்கள் அந்த ஃபைலை வைக்கக்கூடாது. அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது, நிறைய ப்ராப்ளங்கள் வரும். சரிங்களா? இந்த விண்டோஸு ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு இருக்கக்கூடிய டிஸ்கில் நீங்கள் தயவுசெய்து அதை வைக்காதீங்க. நார்மலாக நீங்கள் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் யூசர் டிஸ்க்கு. சரிங்களா? இப்போ நான் இதில் இந்திரா டிஜிட்டல்னு என்னுடைய டிஸ்க்லாம் வச்சிருக்கேன்னா, இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஐ அப்படிங்கக்கூடிய டிஸ்கை ஓப்பன் பண்ணி இதில் 01 அப்படிங்கக்கூடிய டிஸ்க்கு நான் வந்துக்கிறேன். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், அந்த சிப்பையில் இது உள்ள நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸெட் ஃபைல் அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுங்க. பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி போர்ட்டபிள் அழகி போர்ட்டபிள் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்துடும். இதை நீங்கள் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைல் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது இன்ஸ்டாலிங்கே இல்லாமல் போர்ட்டபிள் வெர்ஷனாக நம்மளுக்கு இருக்குது. முதல் விஷயமா இந்த அழகி ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கவனமாக கேளுங்க. லோக்கல் ஓஎஸ் இருக்க டிஸ்கில் இதை வச்சிருக்க கூடாது. இப்போ நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைப்பிங் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய எம்எஸ் ஆபீஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த எம்எஸ் ஆபீஸில் டைப்பிங் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட் பண்ண போகிறேன். என்ன ஃபாண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செந்தமிழ் ஃபாண்டு. சரிங்களா? செந்தமிழ் ஃபாண்டுக்கு கீமன் டைப்பிங் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். இப்போ இந்த அழகிய டபுள் கிளிக் நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஆல்ரெடி எனக்கு ரன்னிங்கில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே எனக்கு வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, அழகிய ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா
டாப்பில் செட்டிங் போங்க. இந்த இடத்துல கீபோர்ட் சாரி இந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு 3ஐயும் நீங்கள் என்ன பண்ணுங்க டிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ண அப்புறம் என்ன பண்ணும், உங்களுக்கு கீழே ரன்னிங்கில் நிற்கும். ஒருவேளை ரன்னிங்கில் இல்லைனா இந்த மாதிரி உள்ள ஏரோ மார்க் உள்ளே இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே கீழே இழுத்து விட்டுட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அழகியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட்கட்க்கு குழம்புவீங்க. குளோபலாக அதுக்கு கொடுத்துருக்க ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் F10 தான். சரிங்களா? F10 தான் அதுக்கு கொடுத்துருக்க ஷார்ட்கட்டு. நீங்கள் F10 மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். ஒருவேளை நீங்கள் லேப்டாப் ஏதாட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லேப்டாப்பில் F10 பிரைட்னஸ்க்கு எதுக்காட்டும் கொடுத்துருப்பாங்க. FN அப்படின்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், ஃபங்க்ஷன் கீ. அந்த பட்டனை ஒரு வாட்டி அழுத்திட்டு F10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு TA அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேர்டில் என்னுடைய டைப்பிங் அதாவது செந்தமிழ் ஃபாண்ட்டுக்கு டைப் படிக்க போகிறேன். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செட்டிங் வைக்கணும். என்ன செட்டிங் வைக்கணும்னா லாங்குவேஜில் தமிழ் வைங்க. நல்லா கவனமாக பாருங்கள். ஃபாண்ட் என்கோடிங்கில் STMZH அப்படின்றத வச்சுக்கிடுங்க. இதான் செந்தமிழ். இந்த கீபோர்ட் லேஅவுட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்குது என்னென்னா இந்த பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் தங்கிலீஷ் டைப்பிங். செகண்டில் இருக்கிறது யூசர் டிஃபைன் பொனெட்டிக்ஸ் அப்படின்னா NHM ரைட்டர் டைப் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருக்கீங்களா அந்த டைப்பிங். அதுக்கு அடுத்து இருக்கிறதும் அதே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டைப்ரைட்டர் கீமன் டைப்பிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். சரிங்களா? நான் கொடுத்துருக்க சிப்பையில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாம் அப்படியே இருக்கும். இதில் வச்சுட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். கீழே ரன்னிங்கில் நிற்கா. இப்போ F10 கொடுக்குறேன். கீழே நல்லா கவனமாக பாருங்கள். இந்த கார்னரில் எனக்கு TN வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், முருகன் துணை முருகன் துணை துணை. இப்போ இது எனக்கு எப்படின்னா நான் வந்து கீமன் டைப்பிங்கை டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வந்து கீமன் டைப்பிங்கில் அழகாக டைப் ஆகுது. இப்போ செந்தமிழ் ஃபாண்ட்டு ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், அடுத்து RGB ஃபாண்ட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? RGB ஃபாண்ட்டுக்கு இந்த டைப்பிங் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், RGBயில் ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். இதுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ ஒரு டைப்பிங் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், முருகன் அப்படின்னு அடிச்சிருக்கு, முருகன் துணைன்னு அடிச்சிருக்காமா. இப்போ திருமணம் அடிக்க எனக்கு வேலை செய்யுது. அடுத்து பாருங்க, நல்ல கவனமாக பாருங்க. அடுத்து SR பாண்டு நான் பயன்படுத்துகிறேன். SR பாண்டு எடுத்துட்டேன். SR பாண்டில் ஒரு 24 நம்பர் ஃபாண்டா. இப்போ பாருங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா மணி கண்டன் அப்படின்னு அடிக்கிறேன். மணிகண்டன் அப்படின்னு டைப் அடிக்கிறேன். ஃபாண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் SRல வேறு ஃபாண்டு எடுத்துக்கலாம். ஏன்னா போல்டாக இல்லை அந்த ஃபாண்டு, கொஞ்சம் வேறு ஃபாண்டு நம்ம எதாட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? SRல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் இருக்குது. இப்போ பாருங்களேன், எனக்கு SRக்கு வேலை செய்யுது. ஓகே, டன். இப்போ இது வரைக்கும் ஓகே. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், கா ஃபாண்ட் எடுக்கிறேன். கா ஃபாண்டு இது 2 ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ கா ஃபாண்டை நான் அதில் கிளிக் பண்ணிக்கிறேன். கா ஃபாண்ட் எடுக்கிறேன். கா ஃபாண்ட் வந்துடுச்சு. இப்போ டைப் அடிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் முருகன் துணை அடிக்கிறேன். எனக்கு விழலை. நல்லா கவனமாக பாருங்கள். SR செந்தமிழ் RGB இது 3க்கும் ஒரே லேஅவுட். சரிங்களா? இப்போ கா ஃபாண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அழகில செட்டிங்கை மாற்றணும். இப்போ நீங்கள் SR செந்தமிழ் RGB இந்த 3 யூஸ் பண்ணீங்கன்னா இதே செட்டிங், இதில் இருக்கக்கூடிய செட்டிங் வைங்க. கா ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபாண்ட் என்கோடிங் இருக்கிற இடத்துல கா அப்படிங்கிறத வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கீபோர்ட் லேஅவுட்டில் டைப்ரைட்டிங் கீமன் டைப்பிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கீமன் டைப்பிங் வேலை செய்யும். இப்போ நான் இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு F10 கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு TA அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? TA வரலன்னா நீங்கள் இந்த ஏரோ மார்க் உள்ளே போய் பாருங்கள், உள்ளே இருக்கும், அதை அப்படியே கீழே இழுத்து விட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், முருகன் துணை பாருங்க, எனக்கு அழகாக டைப் ஆகுது. ஆனால் கீமன் டைப்பிங் தான். சரிங்களா? நான் கீமனில் என்ன டைப்பிங் பண்ணுறோமோ அதுதான். கீமன் டைப்பிங்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த டைப்ரைட்டரில் கொடுத்துருக்கும் பாருங்கள், இதில் கொடுத்துருக்கு பாருங்கள். அதாவது நீங்கள் FMக்குனா கேவலும், Shift F கொடுத்தீங்கன்னா கூவலும். சரிங்களா? இதில் இருக்க எழுத்துக்களை தான் நான் டைப்பிங் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இன்னொரு ஃபாண்ட் நம்ம டைப் படிக்கலாம். LTTM அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபாண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்து என்ன பண்ணுறேன், இதை LTTM ஃபாண்ட்டுக்கு மாற்றுறேன். சரிங்களா? இதில் போயிட்டு LTTMக்கு மாற்றிட்டேன். டைப் அடித்தா வேலை செய்யாது. சரிங்களா? நீங்கள் இந்த 3 வந்து SR செந்தமிழ் RGB இந்த 3க்கும் தான் ஒரு லேஅவுட் வரும். மீதி நீங்கள் என்னென்ன ஃபாண்ட் வச்சுருக்கீங்களோ ஒவ்வொரு ஃபாண்டுக்கும் வேறு லேஅவுட் வரும். இப்போ நான் மறுபடியும் அழகி ஓப்பன் பண்ணி இந்த ஃபாண்ட் என்ன LTTM இந்த இடத்துல இருக்குதா, அதுக்கு டைப்ரைட்டர் கீமன் டைப்பிங்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். F10 கொடுக்குறேன். திரும்ப டைப் அடிக்கிறேன். திருமணம் அம்மான்னு டைப் அடித்தாலும் வரும். பாருங்க, நம்மளுக்கு டைப்பிங் ஆகுது. சரிங்களா? இவ்வளோதான் கீமன் டைப்பிங். இந்த மாதிரி நம்ம எந்த ஃபாண்டு நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் இருக்குது பாருங்கள். இதில் இருந்து நிறைய ஃபாண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள்,
பாமினி இருக்குது, டேப் இருக்குது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வானவிலே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க ஸ்ரீ ஃபாண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் இருக்கா. நீங்கள் இதில் எந்த ஃபாண்டை யூஸ் பண்ணாலும் எல்லா ஃபாண்டுக்கும் கீமன் டைப்பிங்கை பயன்படுத்த முடியும். நான் கொடுத்துருக்கிறது இந்த கா ஃபாண்டு எல்டிடிஎம் அந்த செந்தமிழுக்கு தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் பாமினி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேற ஃபாண்ட் நிறைய வேற ஃபாண்ட்லாம் பயன்படுத்துறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான இந்த ஃபைல், அதாவது இந்த டைப்ரைட்டர் கீமன் இருக்கு பார்த்தீங்களா, இது பேர் எக்ஸ்எம்எல். சரிங்களா? இந்த எக்ஸ்எம்எல் நீங்க எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத வீடியோவை நாம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் கேட்ட கேள்வி, அதாவது நம்ம போட்டோஷாப்ல பார்த்தீங்கன்னா ஷே வந்து விழல, வடமொழி ஷே விழல சார், அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டீங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் போட்டோஷாப்ல 2023 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். சரிங்களா? கண்ட்ரோல் N கொடுக்குறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ரெடி பண்றேன். நியூ டாக்குமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா டைப்பிங் பண்ண போறேன். டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன். இப்போ நான் SR ஃபாண்ட் தான் வச்சு டைப் அடிக்கிறேன். சரிங்களா? SR ஃபாண்ட்ல தான் நம்மளுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன்ல சப்போர்ட் பண்ணும். SR பண்ணா செட்டிங் என்ன வைக்கணும்னா செந்தமிழ் டைப்ரைட்டர் கீமன் டைப்பிங்னு இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், டைப் பண்றேன். அதாவது முருகேஷன். சரிங்களா? நான் வந்து என்ன பண்றேன், முருகேஷன் டைப் அடிக்கிறேன். முருகேஷன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷே வந்து விழுது, ஆனா எனக்கு இதுல காட்டல. அதாவது இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் என்ன பண்ணும்னா ஷே இன்விசிபிளா இருக்கும். இன்விசிபிள்னா அந்த எழுத்து அந்த இடத்துல இருக்கும், நமக்கு தெரியாது. சரி சார், இப்போ இது வந்து டைப் ஆகல, அந்த ஒரு எழுத்து விழல, இதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு நாங்க எப்படி சரி பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப பாருங்க, இதுலயே நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த இடத்துல செந்தமிழ் பி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன் வைங்க. நார்மலா நீங்க இந்த செந்தமிழ் வச்சீங்கன்னா உங்களுக்கு வேர்டுல இருந்து போட்டோஷாப் லோ வெர்ஷன் எல்லாமே டைப் ஆகும். லேட்டஸ்ட் வெர்ஷன்ல நீங்க டைப் அடிக்கிறீங்கன்னா இந்த செந்தமிழ் பி வாங்க. இதுல கீமன் டைப்பிங் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சுட்டு நீங்க இப்ப F10 கொடுக்குறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷே அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும், அழகா பாத்தீங்கன்னா விழும். இப்ப ஷே கொடுக்குறேன், ஷே மட்டும் விழும். பாத்தீங்களா? இவ்வளவுதான், ஈஸியா டைப்பிங் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதாவது சில பேருக்கு இப்போ நான் டைப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் சார், அழகே தான் பயன்படுத்துறேன், எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொன்னது இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது நார்மலா நீங்க ஆர்டினரி வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண வெர்ஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, நான் கொடுத்துருக்க இந்த அழகிய டவுன்லோட் பண்ணுங்க, இந்த மாதிரி டிஸ்க்ல வைங்க, இந்த மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா, இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். சரி, போனஸ் டிப்னு ஒன்று சொன்னீங்க, அது என்ன அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். இப்போ பார்க்கலாம். அதாவது சாதாரணமா இப்போ முருகேஷனுக்கு நான் என்ன பண்றேன், SR பாண்ட் யூஸ் பண்றேன்னா முருகேஷனுக்கு இன்சியல் நான் வந்து போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு முன்னால ஒரு எழுத்தை டைப் பண்ணிட்டு அந்த எழுத்தை மார்க் பண்ணுவேன். அப்புறம் அதுக்கு என்ன ஃபாண்டு, அதுக்கு பேட்டு பார்த்தீங்கன்னா ஏரியல், ஒரு இங்கிலீஷ் ஃபாண்ட் வந்து நான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு இங்கிலீஷ் ஃபாண்ட் எடுத்துட்டேன். இங்கிலீஷ் ஃபாண்ட்ல ஒரு போல்டு வச்சுட்டு எஸ் முருகேசன் வச்சுங்களேன். இந்த மாதிரி எஸ் இனிஷியலுக்கு நான் வந்து ஒரு ஃபாண்ட் இங்கிலீஷ் ஃபாண்ட் தனியாக செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ண முடியும், எஸ் முருகேசன் அப்படின்னு நான் டைப் அடிக்க முடியும். இப்போ எஸ் முருகேசன் போட்டேன். டிசிஇன்னு போடணும்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த எழுத்தை காப்பி பண்ணி இந்த பக்கத்தில் போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஇ அப்படின்னு டைப் அடிப்பேன். இப்போ இதுதான் நம்ம டைப் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? இப்போ நம்ம செந்தமிழ் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் நம்ம வந்து 2 ஃபாண்ட் பயன்படுத்தணும். சரிங்களா? அதாவது இங்கிலீஷுக்கு தனி ஃபாண்டு, தமிழுக்கு தனி ஃபாண்டு நம்ம பயன்படுத்தணும். அந்த போனஸ் டிப் என்னன்னா, இந்த இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே ஒரே ஃபாண்ட்ல வந்துடும். அது என்னன்னா யூனிகோட் அப்படிங்கக்கூடிய ஃபாண்ட். இப்போ இதுலேயே நீங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். அழகில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் என்கோடிங்லேயே ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, யூனிகோட். இதுதான் நம்ம வந்து இந்த ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபாண்ட்ல வந்து நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் அடிக்கலாம், ஒரே ஃபாண்ட் தான். சரிங்களா? ஒரே ஃபாண்ட்ல நீங்க ஹிந்தி அடிச்சுக்கலாம், தெலுங்கு அடிச்சுக்கலாம், கன்னடா அடிச்சுக்கலாம், தமிழ் அடிச்சுக்கலாம், எல்லா மொழிகளையும் டைப் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், கீமன் பார்த்தீங்கன்னா அழகிய பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த யூனிகோடுக்கு நான் வந்து ஒரு செட்டிங் வச்சிருக்கேன். யூனிகோட கிளிக் பண்ணிட்டு டைப்ரைட்டர் கீமன் வச்சிருக்கேன்னா ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க ஒரு யூனிகோட் ஃபாண்ட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க போயிட்டு யூனிகோட் ஃபாண்டை நான் வந்து செலக்ட் பண்றேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா கவனமா பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்குதுங்களா. நான் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டிஏ வரல, இங்கிலீஷ்ல இருக்குது. இங்க இருக்க எஸ் முருகேசன் டிசின்னு இருக்கா, நான் என்ன பண்றேன் எஸ் டாட் வச்சுட்டேன்னா வேற எதுவுமே பண்ண போறதில்ல. கீழே வந்து எனக்கு F10 கொடுக்குறேன், டிஏ வரும் பாருங்க, வந்துடுச்சா? நல்லா கவனமா பாருங்க.
முரு ஏ ஷ இன். நான் வந்து ஃபாண்ட் எதுவுமே மாற்றலை, நல்லா கவனமாக பாருங்கள். டிசின்னு அடிக்கணும். டிசின்னு அடிக்கணும். நம்ம வந்து டிஏங்கிறது தமிழ். இப்போ அந்த F10 கொடுத்தா டிஏ போயிடும். இப்போ இங்கிலீஷ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிசிஇ. எப்படி அருமையாக இருக்குதுங்களா யூனிகோட் ஃபாண்டு? சரிங்களா? ரெண்டு விஷயம் இதில் சொல்லியிருக்கோம். ஒன்று, உங்கள் ஃபாண்டுக்கு தேவையான XML நீங்களே கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்கள், அதை நம்ம ஒரு வீடியோவை போடலாம். இன்னொன்று, இந்த யூனிகோட் பற்றி தெரிஞ்சுக்கணும் சார், இது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யூனிகோட் பற்றி நாம் வந்து தெளிவாக ஒரு வீடியோ நம்ம போடலாம். சரிங்களா? யூனிகோடுங்கிறது எப்படின்னா, நீங்கள் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களால் காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறத அப்படியே வாட்ஸ்அப்பில் கூட உங்களால் அனுப்ப முடியும். சரிங்களா? இந்த யூனிகோட வாட்ஸ்அப்லேயே நீங்கள் அனுப்பிடலாம். வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேர் அப்படியே போயிடும். இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்களா, அதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் கன்வெர்ட்லாம் பண்ணலாம். டேரெக்டாக சிஸ்டத்தில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இது லோ வெர்ஷன் போட்டோஷாப்புக்குலாம் எடுக்காது, லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் எடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த யூனிகோட் பற்றி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறது அழகி டீம். சரிங்களா? நம்ம எப்போதுமே நம்ம அழகி டீமுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம கொடுக்கணும். என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புது புது விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு அழகி டீம் நம்மளுக்கு சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அழகி டீம் நமக்கு உதவிகரமாக இருக்காங்க. அதனால மிகப்பெரிய ஒரு நன்றியை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நான் என்ன சொன்னனோ அதே போல் நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் டைப்பிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,